நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. இன்றைய கூட்டத்தில் உத்தரகாண்ட் விவகாரம், பனாமா பணம் பதுக்கல் விவகாரம், இஷ்ரத் ஜஹான் என்கவுண்டர் உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது? உத்தரகாண்ட் மாநிலத்திலே காங்கிரஸ் அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதை மத்திய அரசு மற்றும் பாரதிய ஜனதா திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கவிழ்த்து விட்டதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். உத்தரகாண்ட் பிரச்சனைக்கு பிறகு முதல் முறையாக இன்று நாடாளுமன்றம் கூடுவதால் இன்று இந்த பிரச்சனையை பெரிதாக எழுப்ப வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக மாநிலங்களவையிலே நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே இஷ்ரத் ஜஹான் விவகாரத்திலே இஷ்ரத் ஜஹான் தீவிரவாதி என்று இருந்த நிலைப்பாட்டை மாற்றி தீவிரவாதி அல்ல என்று பின்னர் புதிய நிலைப்பாட்டை எடுக்க காரணமாக இருந்தது அன்றைய உள்துறை அமைச்சகம். மன்மோகன் சிங் அரசு ஆட்சியிலே இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் தான் அதற்கு காரணம் என்று பாரதிய ஜனதா பதிலுக்கு குற்றம் சாட்ட இருக்கிறது. இது பற்றி விவாதிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா சார்பிலே மக்களவையிலே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு விஷயங்களும் மிகவும் முக்கியமாக இன்று நாடாளுமன்றத்திலே அமளி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என தெரிகிறது. இதை தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கும் வறட்சி பற்றிய விவாதமும் தேவை என பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர பனாமா நாட்டிலே தனியாக ரகசிய கம்பெனிகளை அமைத்து அதன் மூலமாக பணம் பரிமாற்றம் நடந்தது பற்றிய சர்ச்சைகளும் இருக்கிறது. இதில் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றியும் விவாதம் வேண்டும் என பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் பெரும் அமளி நடக்க இருக்கும் இந்த சூழ்நிலையிலே உத்தரகாண்ட், இஷ்ரத் ஜஹான் போன்ற விஷயங்கள் குறித்து விவாதம் நடக்குமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. குறிப்பாக உத்தரகாண்ட் விவகாரத்திலே ஏற்கனவே இந்த பிரச்சனை நீதிமன்றத்தின் முன் இருப்பதால், உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் விவாதம் நடத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை சபாநாயகர் எடுத்திருக்கிறார். ஆகவே பெரும் சர்ச்சைக்குரிய தினமாக இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் தினம் இருக்கப் போகிறது. கணபதி, மத்திய அரசு என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் குறித்து விவாதம் நடத்த இருக்காங்க? மத்திய அரசை பொறுத்தவரை இது பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதியாக இருந்து பின்னர் இரண்டாவது பட்ஜெட் கூட்டத்தொடராக மாற்றப்பட்டிருப்பதால் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என மத்திய அரசு விரும்புகிறது. ரயில்வேக்கான பண ஒதுக்கீடு, பல்வேறு துறைகளுக்கான பண ஒதுக்கீடு, பட்ஜெட் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் ஆகியவற்றுக்கு முன்னிடம் அளிக்க வேண்டும். இந்த கூட்டத்தொடர் 3 வாரங்கள் மட்டுமே கொண்ட சிறிய கூட்டத்தொடராக இருக்க போகிறது. ஆகவே பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என அரசு விரும்புகிறது. இதை தவிர ஜிஎஸ்டி மசோதா போன்ற பல காலங்களாக நிலுவையில் இருக்கும் மசோதாக்களையும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அரசு விரும்புகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை அனுமதிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கணபதி, இதெல்லாம் ஒருபுறம் இருக்க 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெறும் நிலையில இந்த கூட்டத்தொடர் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சட்டசபை தேர்தல் சமயத்திலே மேற்கு வங்காளத்திலே கடுமையான வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தும் விவாதம் வேண்டும் என அந்த மாநிலத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் விரும்புகிறார்கள். அதே சமயத்திலே தமிழகம் போன்ற மாநிலங்களிலே பணப்பட்டுவாடா நடக்கிறது. பல்வேறு இடங்களிலே பணம் பெரிய அளவிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் பிரச்சனை எழுப்ப வேண்டும் பல்வேறு உறுப்பினர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் சட்டசபை தேர்தல் தற்போதைக்கு அசாமிலே மட்டும்தான் முடிந்திருக்கிறது. மேற்கு வங்காளம், தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களிலே இன்னும் தேர்தல் நடைபெற வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் பிரச்சார வேலையிலே ஈடுபட்டிருப்பார்கள். அதிகம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் வறட்சி போன்ற விஷயங்கள் மற்றும் தேர்தலுக்கு செல்ல இருக்கும் மாநிலங்களிலே மத்திய அரசு மூலமாக திட்டங்கள் ஏதேனும் தடைப்பட்டிருந்தால் அல்லது நிதி ஒதுக்கீடு ஏதேனும் குறைவாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் குறித்து பெரும் அளவுக்கு விவாதங்கள் இருக்கும் என தெரிகிறது. காயத்ரி.